அதுவும் முடியாதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு நாளாவது அவங்க 2 பேரும் சேர்ந்திருக்க உதவி செய்யுங்க. என்னடி உதவி செய்யறது? பேச விட்டா பேசிக்கிட்டே போவியா? மரியாதையா வெளிய போடி. ஓடி வா. உனக்கு எவ்வளவு தைரியம் டி? ஏன் வீட்டுக்கே வந்து அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறியா? எப்பவும் அருந்து போன ஒரு பக்கம் முடிச்சு போடலான்னு பாக்குறியா? அருந்து போச்சுன்னு நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே. வாய மூடு. உனக்கு என்ன தெரியும்னு எங்க விஷயத்துல வந்து இப்படி தலையிடுற? அவங்க 2 பேருக்குள்ளயும் இருக்கிற பாசம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இன்னும் வேற என்ன தெரியணும்? அவங்க 2 பேர் பத்தியும் பேசி நீ என்கிட்ட பகைய வளர்த்துக்கிட்டு இருக்க. இது உனக்கு நல்லதில்ல. அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா நீ எனக்கு எதிரி ஆனாலும் பரவாயில்ல. முதல்ல யாரு நீ? அவங்க மேல அப்படி என்ன உனக்கு பாசம் பொங்குது? நான் யாருன்னு எனக்கே தெரியாது. அவங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை பத்தி கேக்குற? நல்லவங்களுக்கு நான் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் பாசத்தை கொட்டுவாங்க. பாரா, இப்படி பாராட்டுற அளவுக்கு அவங்க கிட்ட அப்படி என்ன நல்ல குணத்தை கண்ட? வர ஒவ்வொரு தடவையும் சண்டை போடுற ஒன்ன பார்த்தா உன் கெட்ட குணம் எனக்கு எப்படி புரிஞ்சுதோ அதே மாதிரி ஆண்டிக்கு பக்கத்திலே இருந்து அவங்கள பாக்கும்போது அவங்க நல்ல குணம் நல்லா தெரியுது. இந்த அபூர்வா யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க வேண்டாம். வாழ்க்கையோட போராடுறவங்களுக்கு மனுஷங்களோட போராடுறதெல்லாம் விஷயமே இல்ல. உன் எல்லையில நீ இருந்தா உனக்கு நல்லது. இதே வார்த்தைய உனக்கும் சொல்லணும்னு தோணுது. அடிச்ச மாதிரி நான் உன்னை அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. நீ என்ன அடிச்சா என் அம்மா அடிச்சாங்க, அப்பா அடிச்ச மாதிரின்னு என் மனசை என்னால சமாதானம் பண்ணிக்க முடியும். அதே என் வயசுக்கு நான் உன்னை அடிச்சா உன்னை சமாதானமே படுத்திக்க முடியாது. அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேரவே விடக்கூடாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. அவங்க 2 பேரும் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்ன மாதிரி ஆளுங்க நடுவுல இருக்கிறதுனால அவங்க ஒண்ணு செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் வேணா ஆகலாம். ஆனா 21 வருஷம் அவங்க விலகி இருந்தாலும் இன்னும் விலகாத அவங்களோட பாசம் இருக்கே, அதுவே அவங்கள சேர்த்து வைக்கும். அத உன்னால மட்டும் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு அவங்க புதுசா ஒண்ணு சேர்றதுக்கு எந்த ஒரு உறவும் தேவையில்லை. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சாரதா ஆண்டிக்கு அந்த அங்கிள் புருஷன். ஒரு மனைவியா உரிமை அதிகாரம்னு இப்பவும் அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. கணவன் மனைவியா அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு இன்னும் உயிரோட தான் இருக்கு. நீ பாத்துக்கிட்டே இரு, உன் கண்ணு முன்னாடியே அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கிறேன். சாரதா ஆண்டியும் அவங்களோட கணவர் கிருஷ்ண பிரசாத் சாரையும் ஒன்னு சேர்ந்து இருக்கிறதுக்கு நீங்க தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்.
குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு நாளாவது அவங்க 2 பேரும் சேர்ந்திருக்க உதவி செய்யுங்க. ஹலோ, சாரதாவா? ஆமா. நீங்க யார் பேசுறீங்க? யாருன்னு தெரியாம எங்க வீட்டுக்கு நீ ஆள் அனுப்பி வைக்கிறியா? யாருன்னு தெரியாம என் புருஷனை என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறியா? உங்க புருஷனா? ஆமா, என் புருஷன் தான். உன் பின்னாடி சுத்தி வச்சா அவர் உன் புருஷன் ஆயிடுவாரா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் யாருன்னு தெரியாது, நான் என்ன பேசுறேன்னு புரியாது. ஆனா என் புருஷன் மட்டும் உனக்கு வேணுமா? அவரை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற, அதான உன் ஐடியா? இது பாரு, இப்படி எல்லாம் பண்ணாத. எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல வராம நீ இந்த ஊரை விட்டு போவியோ இல்ல இந்த நாட்டை விட்டு போவியோ அது உன்னுடைய இஷ்டம். உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் பணத்தை தூக்கி போடுறேன். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் குடுக்கறேன். திரும்ப நீ என் புருஷ விஷயத்துல தலையிட கூடாது. அவரும் உன் வீட்டுக்கு வர வைக்க கூடாது. இப்படி கண்டவங்களெல்லாம் எங்க வீட்டுக்கு பஞ்சாயத்து வைக்க அனுப்பி வைக்க கூடாது. என் புருஷனுக்கு நீ வெலை பேசுறியா? உன் பணத்தை வச்சு சொத்தை வேணா வாங்கலாம், தாலி பாக்கியத்தை வாங்க முடியாது. ஆமா, எப்பவும் இல்லாம நீ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண? இப்ப என்ன உளறிட்டு இருக்க? நீ பேசுறது எதுவும் புரியல. நீ வேணும்னா அவரை என்கிட்ட இருந்து பறிச்சிருந்திருக்கலாம், ஆனா நான் பகிர்ந்துக்கல. இப்பவும் அவர் எனக்கு மட்டும்தான் என் மனசுல நினைச்சு அந்த ஞாபகத்தோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு பணத்தை கொடுத்து இங்க இருந்து போன சொல்றியே, அது எதுக்குன்னு எனக்கு புரியல. எதுவும் தெரியாமதான் அந்த பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சியா? உனக்கு அவரை எவ்வளவு பிடிக்கும், நீ எவ்வளவு வேதனைப்படுறன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கியா? எந்த பொண்ணு? எதுவுமே தெரியாத மாதிரியே பேசுற. அன்னைக்கு வந்து கோயிலுக்கு எதுக்கு வரலன்னு சண்டை போட்டுட்டு போனாலே அந்த பொண்ணுதான். திருட்டுத்தனமா கோவிலுக்கு வர வச்ச, அவரை வீட்டுக்கும் வர வச்ச. இப்ப என்னடானா எங்க வீட்டுக்கு கண்டவங்களெல்லாம் அனுப்பி வச்சு அவரை நிரந்தரமா என்கிட்ட இருந்து பிரிச்சலான்னு பாக்குறியா? நான் அப்பாவியா வேணா இருக்கலாம், ஆனா நீ என்ன பண்ணாலும் வேடிக்கை மட்டும் பாத்துட்டு இருப்பன்னு நினைக்காத. நான் நீ நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் நல்லவ கிடையாது. எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னா உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சு ஜெயில போட சொல்லிடுவேன். இன்னொரு தடவை நீ ஆகட்டும், உனக்கு சம்பந்தப்பட்டவங்களாகட்டும் என் வீட்டுல தலை வச்சு கூட படுக்க கூடாது, புரிஞ்சுதா? மீரா, நீ இதே மாதிரி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். உன் புருஷனை காப்பாத்திக்கிறதுக்கு நீ இப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். பின்ன யார் யாரையும் அனுப்பி அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு பார்த்தா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? ஒரு இன்ச்சு கூட மாறாம நீ இதே மாதிரி இரு. கேபிய மட்டும் இல்ல, கேபியோட காலடி மண்ணை கூட தொட முடியாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும் அண்ணி, நீங்க எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்க. நம்ம சந்திரமா பொண்ணுங்க தான் இன்னொரு பொண்ணுக்கு எதிரின்னு சொல்லும்போது நான் சும்மா விளையாட்ட நினைச்சேன். இப்பதான் அது உண்மைன்னு புரியுது. என்ன ஆனாலும் சரி, ஆண்டியா அவங்க புருஷனோட சேர்த்து வச்சே ஆகணும். மேடம் மேடம் நில்லுங்க.
என்ன மேடம், போன மாசம் சென்னைக்கு வந்த பேசஞ்சர் லிஸ்ட் வேணும்னு கேட்டீங்கல்ல, அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டீங்க. நான்லாம் ஒன்றும் விடலைங்க. ஆ ஆமா, அந்த லிஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? ஆ, அன்னைக்கு அந்த ஃப்ளைட்ல யார் யார் போனாங்க, அவங்களோட போட்டோ, அட்ரஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. ஓ, அப்படியா? ஆ, நீங்க கேட்டீங்கன்னு கஷ்டப்பட்டு அந்த லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரமா எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா அந்த லிஸ்ட்டை உங்ககிட்ட கொடுத்துறேன். நான் வாங்கிக்கிறேங்க. எனக்கு அந்த லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏங்க, லிஸ்ட் தேவைன்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு வந்து கேட்காதீங்க. நான் எப்பவும் 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணி விட்டுருவேன். ஆ, ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீங்க எதுவும் டெலீட் பண்ணாதீங்க. ஏங்க, நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா நான் அதை கொடுத்துட போறேன். லேட் பண்ணா என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் கிளம்புறேன். இப்ப நான் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் எங்க இருந்து வாங்குவேன்? டீச்சரா நீ வேலை பாக்குறல்லம்மா, அதுக்கு நீ அட்வான்ஸா கேட்டு வாங்கிக்கோ. கொடுப்பாருங்கிறீங்க? ஏமா கொடுக்க மாட்டான்? கேட்க வேண்டியது உன் உரிமை, கொடுக்க வேண்டியது அவன் கடமை. வேற வழி இல்ல. அந்த வளர்ந்து கெட்டவன் கிட்ட அட்வான்ஸ் கேட்டுதான் ஆகணும். இதுக்கு என்ன சொல்ல போறானோ, இப்ப என்ன மூட்ல இருக்கானோ தெரியல. அப்பா, சரியான காரம். ஒரு டப்பா ஸ்வீட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காரம் போச்சு. குண்டூர் மிளகாடா. அட கடவுளே, எனக்கு குடுக்கறதுக்கு உனக்கு அந்த மிளகா தான் கிடைச்சதா? இப்பவும் காரம் குடலுக்குள்ள போற மாதிரியே இருக்கு. ஏண்டா, காரம் இன்னுமா குறையல? உண்மையை சொல்லவா இல்ல போய் சொல்லவா? தங்கச்சி கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கிற மாதிரி பொய் மட்டும் சொல்லிடாத. உன் பாசத்துல காரம் எப்பயோ போயிடுச்சுன்னா, உன் கையில சாப்பிடுற குடுப்பனை எப்போ திரும்ப கிடைக்குமோன்னு காரம்னு சாக்கு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படின்னா தினமும் ஒரு மிளகா எடுத்து வச்சிருவாடா உனக்கு? ஐயோ வேண்டாம் வேண்டாம்ண்ணா, மாவீரனோட நரம்பு புடைச்சிட்டு வரா மாதிரியே இருக்கு. நீ என்ன அவரோட சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்க? உங்க சேர்ல இவர் உட்கார்ந்திருக்காரு, நீங்க ஏன் அவர் பக்கத்துல உட்கார்ந்திருக்கீங்க? இருந்தாலும் உங்களுக்கு இவ்ளோ நல்ல குணம்லாம் இருக்க கூடாது. ஐயோ, என் சேர்ல நான் உட்காராம வேற யாரும் உட்காருவா? என்ன உங்க சேருங்கறீங்க? இது அவரோட வாய மூடு. சிச்சி பேசாத. நீ முதல்ல வெளில வா. நீ வெளில வா. நீ வா, நான் சொல்றேன்ல. அது இல்லங்க, அவர் அதுல உட்கார்ந்திருக்காரு. நீ முதல்ல வெளில வாமா. அண்ணா ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏங்க என்ன சொல்றீங்க? அவரு எதுக்கு இங்க வந்திருக்க? உங்க சேர்ல அவரை எதுக்கு நீங்க உட்கார வச்சிருக்கீங்க? அது ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்டா இருந்தா உங்க நல்ல குணத்துக்கு நீ உட்காருன்னு சொன்னா அவர் எப்படி உட்காரலாம்? அது வந்து எங்க நட்பு அந்த மாதிரி. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. அது சரி, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? அட்வான்ஸ் கேட்கலான்னு தான் வந்தேன். அட்வான்ஸா? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க எதுக்கு? நானே கேட்டுக்கிறேன். இப்ப நீ உள்ள போனா அட்வான்ஸ் வரதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் வந்து சேர்ந்துரும் போல இருக்கு. நீ எதுக்கு போற? நான் தான் இங்க இருக்கேன்ல. நீ இங்கே இரு, நான் அட்வான்ஸோட வந்துடுறேன். என்னடா, அந்த தையத்தக்கா இங்க எதுக்கு வந்திருக்காளாம்? வீட்டுல குடுக்கிற டார்ச்சர் பத்தலையாமா அவளுக்கு? அது அவளுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் தேவைப்படுதான்ல. அவ ஆடுற டான்ஸுக்கு அட்வான்ஸ் வேறையா? முடியாதுன்னு சொல்லி அனுப்புறா. அப்படிங்கிற இன்னொரு வாட்டி யோசிச்சு பாரு. நீ உள்ள வர சொல்ற, நானே சொல்றேன். எதுக்கு? வேணாம், நான் இருக்கேன்ல, நானே பாத்துக்கிறேன்.
கொடுத்தாரா? ஆ, அது ஒரு மாசத்துக்கு அப்புறம் கொடுத்தா ஓகேவா? ஒரு மாசத்துக்கு அப்புறம் கொடுத்தா சம்பளம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அட்வான்ஸ் இல்ல. ஆ, தேவை இப்ப இருக்கிறப்போ அப்புறம் கொடுக்கறேன்னா எப்படி? அந்த வளர்ந்து கட்டவன் அப்படிதான் சொன்னானா? தள்ளுங்க, நான் பாத்துக்கிறேன். நானே ஆ, கேக்குறேன். கூல் 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 கூல். நான் தான் இருக்கேன்ல. ஆ, ஆ, ஆ. ம். இங்க இரு. கடவுளே, என்ன நடக்க போதோ? போயிட்டாளா? ஆ, பாவம், ரொம்ப அவசரமா தேவைப்படுதானே. எவ்வளவு அவசரமா இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்டா. ஆ, பாவம், வயசு பொண்ணு வாயை திறந்து கேட்டிருக்கா. ஆம்பளைங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. டேய், ஆ, ஆ, ஏதோ கொஞ்சம் எழுதி கொடுத்துருண்ண. அம்மாடி. என்னது, 500 ரூபாயா? 50 ரூபா எழுதுனா நல்லா இருக்காதுல்ல, அதான் 500 ரூபா எழுதிருக்கேன். ஆ, அதெல்லாம் நான் எழுதிக்கிறேன். நீ ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துரு போதும். நான் கொடுத்துடுறேன். ம். கொடுத்துட்டாரா? ஆ, இந்தா. தேங்க்ஸ்ங்க. ம். ஆமா, எனக்கு தேவை 50,000 ரூபான்னு எப்படி அவ்வளவு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆ, அது மனசுல அன்பு இருந்தா நம்ம விரும்புறவங்களோட தேவைகள் தன்னால தெரிஞ்சிரும். அப்படிதான். ஆ. இனிமே உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட கேளு. அதை விட்டுட்டு இப்படி திடீர்னு ஆபீஸ்க்கு மட்டும் வந்துடாத ப்ளீஸ். ம். நான் அவரோட தங்கச்சிக்காக தானே வேலை பாக்குறேன். அது அவனுக்கு பாஸ் நான் தானே. எனக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது அவரு தானே. அது அவனுக்கு சம்பளம் கொடுக்கறது நான் தானே. சம்பளம் நீங்க கொடுத்தாலும் வேலை யார்கிட்ட பாக்குறோமோ அவங்க கிட்ட தானே கேட்கணும். சரி சரி, உன் ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆயிடுச்சுல. ஆஹா, ஆயிடுச்சு. ஓகேவா? ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்பாடி, escape ஆயிட்டேன். அப்புறம் ஆ, உங்ககிட்ட சாயந்தரம் கொஞ்சம் பேசணும். ஒரு முக்கியமான விஷயம். என்கிட்ட பேசணுமா? அதாவது அத பத்தி தானா? எதை பத்தி? அதான் அதான் நீ பேசணும்னு நினைச்ச விஷயம். நம்ம சாயந்தரம் பார்க்கலாம். எதுவுமே என் கையில இல்ல. இல்லனா நீ கேட்ட தாண்டறதுக்குள்ள அந்த சாயந்தரத்துக்கு கயிறு கட்டி முன்னால இழுத்திருப்ப. அப்பா, டேய் சரி, சிக் 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 சிக். சாயந்தரம் சலங்க மனசுல மணி அடிக்க போகுதுடா. கெட் ரெடி. ஏ